அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ்க்கு வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, ஓபிஎஸ் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, இபிஎஸ் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, சீமான் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு. எப்படியாவது இந்த கேஸை முடிங்க, பொதுமக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, இது என்னோட எலெக்ஷனுக்கே பாதிப்பு உண்டாக்குற வகையில் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் கண்டினியூவாக தொடர்ச்சி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பாலியல் வன்கொடுமை எக்கச்சக்கமான கேஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்கு. போலீஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பேக் டு பேக் இந்த மாதிரி ப்ரெஷர் வாங்குற இந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, வீரபாண்டி பிரிவு போலீஸ், பல்லடம் போலீஸ், அவினாசி போலீஸ், அப்புறமா ஊட்டியிலேருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு 14 பேர் தனிப்படையை அமைச்சு இதை தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டீமு ப்ளஸ் ஈரோட்லேருந்து போலீஸ் டீம் எல்லாருமே இந்த கேஸை சார்ந்து ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸை சார்ந்து இன்ட்ராகேஷன்